திருக்குறளில் 2019லேருந்து 2024 வரையும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ பார்க்க போகிற வினாக்களில் எவ்வளோ வினாக்களுக்கு உங்களால் பதிலளிக்க முடியுதோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பயனில்லா கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார்னா கல்லாதவர். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் நாவை காக்காதவர். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யார்னா நாவை காக்காதவர். தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும்? அறமும் இன்பமும். இதான் சரியானது. தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும்னா அறமும் இன்பமும். எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை. எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை என்னன்னா ஒப்புரவு. ஒப்புரவுக்கான பொருள் என்னன்னா ஊருக்கு உதவுவது. மண்பதைக்கு பொதுவான நூல். மண்பதைக்கு பொதுவான நூல் எதுனா திருக்குறள். ஒப்புரவு என்பதன் பொருள் இப்போ தான் பார்த்தோம், ஊருக்கு உதவுவது. ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது. அடுத்தது குறள் கொடுத்துருக்காங்க. புறந்தூய்மை நீரான அமையும், அகந்தூய்மை டேஸ் காணப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாய்மையால் காணப்படும். புறந்தூய்மை நீரான அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர்? யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முன்னுண்டது செரித்த பின் உண்பாருக்கு. முன்னுண்டது செரித்த பின் உண்பாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு. இது முக்கியமானது. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எப்பனா 1812. தாலாற்றி தந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். தாலாற்றி தந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது என்னன்னா தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல். இது முக்கியமானது. குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா திருக்குறள். கீழ்காணும் 17 கீழ்கணக்கு நூல்களில் உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். உத்திரவேதம் என அழைக்கப்படும் நூல் எதுனா திருக்குறள். கிடைத்தற்கரிய பேர்களுள் எல்லாம் பெரும்பேறு என்று வள்ளுவர் கூறுவது பெரியாரை துணைக்கொள்ளல். கிடைத்தற்கரிய பேர்களுள் எல்லாம் பெரும்பேறு என்று வள்ளுவர் கூறுவது என்னன்னா பெரியாரை துணைக்கொள்ளல். கூடா நட்பு கேடாய் முடியும் இப்பழமொழியால் நாம் அறிவனவற்றை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா கூடா நட்பு கேடாய் முடியும் இப்பழமொழியால் நாம் அறிவன என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும். கூற்று 2, நட்பு நமக்கு கேடயம் போல் பாதுகாப்பு தரும். கூடா நட்பு கேடாய் முடியும் இப்பழமொழியில் அறிவன என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. இல்லை, சரியானது என்னன்னா தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும். இதுதான் இந்த பழமொழிக்கான சரியான கூற்று. கூற்று 1 மட்டும்தான் சரி. அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 38. அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 38. இதே பொருட்பால்னு கேட்டாங்கன்னா 70 அதிகாரங்கள். பொருட்பால்னா 70 அதிகாரங்கள். அறத்துப்பால்னா 38 அதிகாரங்கள். இன்பத்துப்பால்னா 25 அதிகாரங்கள். அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் திருக்குறள். உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள். உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள் எதுன்னு கேட்டிருக்காங்க. சுழன்றும் ஏற்பினது உலகம். இதான் இதுக்கான சரியான குறள். சுழன்றும் ஏற்பினது உலகம்.
திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர்? இது முக்கியமானது. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யார்னா தஞ்சை ஞானப்பிரகாசர். திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடுபவர்? தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடுபவர்கள் யார்னா கம்பர், திருவள்ளுவர். வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் திருக்குறள் உணர்த்தும் கருத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கருத்து என்னன்னா நேர்மை. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் திருக்குறள் உணர்த்தும் கருத்து என்னன்னா நேர்மை. வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர்? ஆல்பர்ட் ஸ்வைட்சர். வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் யாருன்னா ஆல்பர்ட் ஸ்வைட்சர். திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செயல் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செயல் நூல் எதுனா திருவள்ளுவ மாலை. பொருட்பாலின் இயல்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பொருட்பாலின் இயல்கள் அரசியல், அங்கவியல், ஒழிப்பியல், இது 3 தான். தமிழுக்கு கதி என போற்றப்படும் 2 நூல்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழுக்கு கதி என போற்றப்படும் 2 நூல்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதே மாதிரியே போன கொஸ்டின் பார்த்துருந்தோம். தமிழுக்கு கதியானவர்கள் இருவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கம்பர், திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கம்பர்னா கம்பராமாயணம், திருவள்ளுவர்னா திருக்குறள். திருக்குறளும் கம்பராமாயணமும் இதுதான் சரியானது.